இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் வந்துட்டு மிசலேனியஸ் ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து 1 by 1 minus 4i minus 2 by 1 plus I times 3 minus 4i by 5 plus I. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷனை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம்ஸை வந்து அந்த சப்ராக்ஷன் உள்ள டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரே டேர்மா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, பண்ணலாமா? 1 by 1 minus 4i minus 2 by 1 plus I. LCM எடுத்துப்போமா? தட் மீன்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமா? 1 minus 4i 1 minus 4i 1 plus I. Okay, 1 plus I minus 2 plus 8i divided by 1 plus I minus 4i minus 4i square. So minus 1 plus 9i divided by minus 3i minus 5. Minus 5 or plus 5? Plus 5. So the term is 9i minus 1, 5 plus, 5 minus 3i. இதுதான் வந்து first subtractionோட simplified form. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை a plus ib formatல change பண்ணணும். So 9i minus 1, 5 minus 3i. So 9i minus 1, 5 minus 3i, 5 plus 3i, 5 plus 3i. So 9i minus 1, 5 plus 3i, 5 square minus 3i the whole square. So 9i, அதை வந்து நம்ம 5 plus 3i ல distribute பண்ணணும். I minus 1, 5 plus 3i ல distribute பண்ணணும். 25 minus 3 3s are 9, I square ஓட minus 1, so 9. 9 5 9 27, I square minus 5 minus 3i divided by 34. So 45 minus 3, 42i minus 34 divided by 32 divided by 34. Then simplify பண்ணனா 42 divided by 34i minus 32 divided by 34. 2 நம்ம simplify பண்ணோம்னா minus 16 by 17 plus I times 21 divided by 17. Okay, next step என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் டேர்மை a plus ib ஃபார்மேட்ல எழுத போறோம். செகண்ட் டேர்ம் என்ன? 3 minus 4i 5 plus I. இந்த டேர்மை நம்ம என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் a plus ib ஃபார்மேட்ல எழுத போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்? 5 plus I times 5 minus I, 5 minus I. கான்ஜுகேட்டால மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்றோம். So 3 minus 4i 5 minus I divided by 25 minus I square. இப்போ வந்து 3 5s are 3 5 minus I ஆல distribute பண்றோம். minus 4i 5 minus I ஓட distribute பண்றோம். divided by 25 plus 1. So 3 5s are 15 minus 3i minus 20i plus 4i square divided by 26. இப்போ வந்து 15 4i square வந்து minus 4 மாறும். 15 minus 4 வந்து 11. இது வந்து 23i minus 23i divided by 26. That is 11 by 26 minus 23 by 26i. Okay. Then next question வந்து ரெண்டையும் multiple பண்ணும். Okay.
இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஸ்டெப் 3ல கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க். என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணும், கொஞ்சம் வந்து இது வந்து பெரிய ஸ்டெப்ஸாக வர்றதுனால கொஞ்சம் நமக்கு வந்து கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் வைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் ஈஸி தான். வாங்க பண்ணலாம். 11/26 minus 23/26i. ஸோ இப்போ நமக்கு வந்து சாதாரணமாகவே மல்டிப்ளிகேஷனா என்னன்னு தெரியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு -16 times 11/17 times 26 plus -16 times -23 divided by 17 times 26i. Then plus 21 times 11/17/26i minus 21/23 divided by 17 times 26i square. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு -16/11 plus 21/23 பிகாஸ் வந்து i ஸ்கொயர் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் divided by 17/20. இது வந்து ரியல் டேர்ம். அப்புறம் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் வந்துட்டு 21/11 17 times 26 plus 16 times 23 because minus into minus plus ஆயிரும் 17/26 i. இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ப்ராடக்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தவுட் கால்குலேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து 17 into 26 எப்படி எழுதலாம்னா 10 plus 7 20 plus 6 இப்படி எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா 20 minus 7 3ன்னு எழுதலாம் இந்த ஆன்சரை. அதாவது 17 வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். எப்படின்னா 20 minus 7 ரீப்ளேஸ் பண்ணுறோம், 20 minus 3ன்னு. இதை வந்து 20 plus 6ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் 400 plus 6 2s are 120, 2 3s are 60 plus minus 80. So 400 minus plus 60 minus 18 which is 442. So denominator ஓட வேல்யூ வந்துட்டு 442 ரெண்டு பக்கமுமே. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ 16 times 11 இதை எப்படி எழுதலாம்? 10 plus 6 into 11 எழுதலாம். 110 plus 6 66. ஸோ ஆன்சர் வந்து 176 minus 176. இப்போ 21 into 23 இதை எப்படி எழுதலாம்? 20 plus 1 20 plus 3 400 plus 3 times 20 and 1 time 20 and add 4 times 20 which is 80 into 3. So 483. அந்த term பார்த்தோம்னா 21 times 11 20 plus 1 எழுதலாம். எழுதி 11ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 220 plus 11 so 232 231. 16 times 23 இதை எப்படி எழுதலாம்? 16 வந்து 20 minus 4ன்னு எழுதலாம். 20 வந்து 20 plus 3ன்னு எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 400, செகண்ட் டேர்ம் வந்து 60, தேர்ட் டேர்ம் வந்து -80, ஃபோர்த் டேர்ம் -12. ஸோ 400 minus 20 minus 12. ஸோ 32 வந்து கம்மியாயிடுது. ஸோ 378 ஐ திங்க் ஸோ. சாரி 368. 368 தான் 32 மைனஸ் தான். ஓகே 368. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை நியூமரேட்டரை ஆட் பண்ண போறோம். அந்த நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 483 176 சப்ட்ராக்ட் பண்ணணும். 13 minus 6. Yes, 307. So 307 442 plus 231 368 995.
So 599442i. Okay, well, this would be the answer for this problem. Okay. ஓகே இதில் முதல் என்ன பண்ணும் ஸ்டெப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெரி ஃபஸ்ட்டு டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி a + ibக்கு கொண்டு வரணும். அடுத்து செகண்ட் டேர்மை a + ibக்கு கொண்டு வரணும். அடுத்து என்ன பண்ணோம் ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் சம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே ஓகே தேங்க்யூ.